அனைவருக்கும் வணக்கம். குளத்தூரில் நடக்கப் போவது உண்மையிலே ஈவிங் மிஷின் செக்கப் தானா அல்லது மறு வாக்குப்பதிவா அப்படின்றது எல்லாருக்குள்ள இருக்கிற சந்தேகம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சேகர்பாபுவோட மிகப்பெரிய மூளை. இதை நம்ம வீடியோக்குள்ள பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு பண்ணியாச்சு. எஃப்ஐஆர் எங்கப்பா எஃப்ஐஆர் எங்கப்பான்னு கேட்டவங்களுக்கு மத்தியில் எஃப்ஐஆர் இந்த அருக்குப்பான்னு சொல்ற அளவுக்கு மிக சிறப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கை வச்சிருக்கிற சேகர்பாபு எங்கிட்டு சுத்தினாலும் முற்றுப்புள்ளி சேகர்பாபுவாகவே இருக்காரு. இதை பற்றி நம்ம வீடியோக்குள்ள தெளிவாக பேசுவோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மற்றும் 7 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் பார் ஊழல் கிட்டத்தட்ட 100 கோடியிலிருந்து 1000 கோடி ரூபாய் வரை இருக்குன்னு சொல்லிட்டு ஹிந்து நாளிதழ் இந்த மாதிரி பெரிய பெரிய பத்திரிகைகளில் வெளியில் வந்திருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை நேற்று அவங்களோட வீட்டில் சோதனை நடத்தினதில் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு மேலான அந்த பத்திரங்கள், ஃபைல்ஸுகள் மற்றும் பென்ட்ரைவர்களை கைப்பற்றியிருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கிற நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டு வரும்போது கோவை தெற்கு தொகுதியில் ஜெயிச்சதுக்கான மிகப்பெரிய சம்பவம் ஒன்று சிக்கியிருக்கு. இதுதான் இன்னைக்கு ஹாட் நியூஸாக இனிமேல் நீங்கள் நியூஸில் பார்க்க போகிற விஷயம். கோவை தெற்கு தொகுதியில் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் கிட்டத்தட்ட 4000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய உதவி ஆட்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பேருக்கு நேராகவே டிக் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் செந்தில் மாட்டிக்கிட்டியப்பா அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு தான் இருக்குது. வேறு வழி இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி இனி எந்த பக்கமும் தப்பிக்க முடியாது. மீண்டும் போய் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் போடுறதுக்காக வேணா ஓடலாம். ஆனால் ஆல்ரெடி அவர் நிபந்தனை ஜாமீனில் இருக்கார். முன்ஜாமீன் அப்படின்னா எடுத்தோடனே கோர்ட் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறையா விஷயங்கள் அரங்கேற்ற போகிறதுக்கு இன்னும் அவர் மேலே குதிரை பேர வழக்கே இன்னும் முடிவுக்கு வரல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மின்சார ஊழல், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ஊழல், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நெஞ்சுவலி ஊழல், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊழலுக்கு சொந்தக்காரராக இருக்கிற இந்த செந்தில் பாலாஜி இனி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. தன்னுடைய வாழ்நாட்களை ஜெயிலில் தான் கழிச்சாகணும்னு நம்ம முதல்வர் எழுதிட்டாரு. அதனால இனி அவரால் தப்பிக்க முடியாது. அடுத்து நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு வருவோம். இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட ஹாட்ரிக் வெற்றி. ஆனால் இந்த தடவை பாருங்கள் விஎஸ் பாபு செஞ்சு விட்டாப்லன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 8700 வாக்குகளுக்கு மேலே விஎஸ் பாபு அவர்கள் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சு வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் பார்த்தீங்களா இந்த ஒரு வெற்றி அப்படின்றத ஸ்டாலின் அவர்களால் ஏற்றுக்க முடியல. விஎஸ் பாபுவா ஜெயிச்சிட்டாரு நம்ம தோத்துட்டோமான்னு சொல்லிட்டு இன்னமும் புலம்பிக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின் அன்கோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இவிஎம் மிஷின் மேலே சந்தேகம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மே மாதம், ஏன்னா இப்போ இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் இன்றைக்கே செக்அப் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட மே மாதமே கடைசியில் எங்களுக்கு இந்த மிஷின் மேலே சந்தேகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 14 மிஷின் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதோ மாற்றி ஓட்டு விழுந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையத்திட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி 60 நாளைக்கு மேலே ஆச்சு. என்னமோ தேர்தல் ஆணையம் இப்போ தான் முடிவு பண்ணி அதை எடுத்திருக்காங்கன்றதை விட இன்னைக்கு தான் தேர்தல் ஆணையம் எடுக்க போகிறாங்களான்றதை தாண்டி 2 நாட்களுக்கு முன்னால் சேகர்பாபுவுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாருடைய கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா கடந்த 2 நாட்களாக அந்த கொளத்தூர் மிஷின் வச்சிருக்கிற அந்த 14 இவிஎம் மிஷின் இருக்கிற அந்த இடத்துக்கு சுற்றி காரில் ரவுண்ட் அடிச்சிருக்கிறாரு சேகர்பாபு. இதை பற்றின முழு விவரமே அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நான் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேகர்பாபு போறாருன்றதை தாண்டி உள்ளே இருக்கிற இவிஎம் மிஷினுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை எல்லாரையுமா விலை கொடுத்து வாங்கிட முடியும்? இத்தனை சிசிடிவியை தாண்டி அந்த மிஷினை தொற்ற முடியும் அப்படின்லாம் நம்ம கேட்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அந்த 14 வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் கையில் எடுத்து அதில் ஆல்ரெடி வாக்குப்பதிவான மைக்ரோ சிப்புகளை உருவி தனியாக வச்சுட்டு வெறும் மிஷினாக கொண்டுட்டு போயிருக்காங்க. அந்த பிபிசிஎல் அப்படின்ற பாரத் அப்படின்ற நிறுவனம் தான் அந்த இவிஎம் மிஷினை நமக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அங்கே கொண்டுட்டு போனோடனே கிட்டத்தட்ட 1400 வாக்காளர் அதிகபட்சம், குறைந்தபட்சம் 500 வாக்காளர்களை வைத்து அது டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க போடுற ஓட்டு கரெக்டான பட்டனுக்கு நேராக விழுகுதா அப்படின்றத பார்க்கறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது மறு வாக்குப்பதிவு இல்லை. இதில் என்னம்மா பிரச்சனைன்னு நீங்கள்லாம் கேட்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா திருமயம் தொகுதி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஓட்டில் தோற்று போனால் நம்ம கட்சி டிவிக்கே ஒரு ஓட்டில் தோற்று போயிருக்காங்க. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அந்த பூத் கமிட்டியில் இருக்கிற ஒரு பெண் அங்கேருந்து ரொம்ப புரண்டு இல்லை இந்த திமுக ஏதோ பண்ணிடுச்சு இது சரி வரலன்னு சொல்லிட்டு புலம்புனாங்க. தேர்தல் ஆணையம் காதில் வாங்கவே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாரு. அதை எதிர்த்து பெரிய கருப்பன் அப்படின்ற முன்னாள் அமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனார். நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட வழக்கு இழுவையில் இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. நம்மளுடைய வேட்பாளர் அவர்கள் ஜெயிச்சாருன்ற நியூஸு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கி நம்ம கையில் எக்ஸ்ட்ரா ஒரு தொகுதி வந்திருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியல. இவ்வளோ நியூஸ்கள் இருக்க இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுடைய நியூஸ் இந்த குளத்தூர் விஷயம் மட்டும்
ஒட்டுமொத்தமா இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவியிருக்கு அப்படின்னா, இத நம்ம என்ன சொல்றது? முதல்ல அந்த இவிஎம் மிஷின் வந்து சரியான நபர்கள் கையில போகுதா? சரியான பாதுகாப்போட அது வந்து சரிபார்க்கப்படுதா? இது இது நெறையா வந்து நம்மளுக்கு சந்தேகத்த ஏற்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா 1 ஓட்டு, 2 ஓட்டு இல்ல, 100 ஓட்டு, 1000 ஓட்டு இல்ல. கிட்டத்தட்ட 8500 வாக்குகள் அதிகம் பெற்று விஎஸ் பாபு அவர்கள் ஜெயிச்சிருக்கிற ஒரு தொகுதிய, இந்த மாரி இருக்கும்போது ஏன் இந்த மாரி பண்றாங்க? அப்ப தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை எத்தன இடத்துல இந்த திமுக தோற்கடிச்சிருக்கு? அப்ப எத்தன இடத்துல இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்ப ஏன் மறு எண்ணிக்கைக்கு நம்ம கேட்கக்கூடாது? இப்படின்றது எல்லாருக்கு மனசுல எழுதுற ஒரு கேள்வியா இருக்கு. இதெல்லாம் தாண்டி அதே தேர்தல்ல இவர் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் அந்த அறக்கட்டளை அப்படின்ற 2.25 கோடி ரூபாய் இருக்கிற ஒரு சொத்த மறைச்சிருக்காரு. இதுல அவர் ட்ரஸ்டியா இருக்காரு. இன்னமும் அவருடைய பேர் தான் ட்ரஸ்டில இருக்கு. இத வேட்புமனுல குறிப்பிடலன்னு சொல்லிட்டு ஒரு மூத்த வழக்கறிஞர் சிவஞானம் அப்படின்றவரு போட்டிருக்காரு. மனு தாக்கல் பண்ணி, அந்த மனு தாக்கல் நீதிமன்றத்துக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போகாம நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேள்விலாம் கேட்டு, தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரைத்த மனுவை அந்த வழக்கறிஞர் போய் வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்ப வழக்கறிஞர் மிரட்டப்பட்டாரா? அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இங்க இவர் வழக்க வாபஸ் வாங்குறாரு. இங்க இவிஎம் மிஷின திறக்குறாங்க. 2மே ஒரே குளத்தூர் தொகுதி. என்ன நடக்குது? அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. ஆனா அவர் ஒரு விஷயத்துக்கு அவர் இறங்கி வரல. சேகர் பாபு இறங்கி வராரு. இதெல்லாம் தாண்டி சேகர் பாபு அப்படின்றவரை சுத்தி வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பழனியில கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் நிலத்துக்கு பின்னாடி முடிகிற இடம் சேகர் பாபுவா இருக்கு. அதே பாருங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல 80 கோடியிலிருந்து 100 கோடி ரூபாய் இருக்கிற அதே பழனியில நடந்த மாதிரியான சம்பவம் விஏஓ வச்சு அரங்கேற்றி இருக்காங்க. முன்னாள் திருட்டு திமுக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து அடிபட்டு இருக்கு. 2 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. விஏ ஆபீசரும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த நிலத்தை சம்பந்தப்பட்ட பதிஞ்சவங்க, பதிவு வாங்கினவங்க இவங்க எல்லாருமே வந்து கூண்டோட தூக்க போறாங்க. அப்ப பாருங்க 14 பேர் அவங்க லிஸ்ட்ல இருக்காங்க. 2 தனிப்படைகள் அமைச்சு இன்னைக்கு காவல்துறை அவங்கள தீவிரமா தேடிட்டு வர்றாங்க. யார் பேர்ல யார் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறது, எங்க இருக்கிற நிலம். ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி இருக்கிற நிலம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தானமா கொடுத்த இடம் அப்படின்றனால இது சரிவர அறநிலையத்துறையை சார்ந்த சில பேருக்கு தெரியாது. இன்னைக்கு அறநிலையத்துறையில் இருக்கிற ரமேஷ் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சு இன்னைக்கு ஒவ்வொரு கோயில் நிலத்தையும் மீட்டு ஒருவேளை பொதுமக்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்துல பொதுமக்களுக்கும் கோயில் சொத்து கோயிலுக்கேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. மதுரையிலையும் சேகர் பாபு மாட்ட போறாரு. செந்தில் பாலாஜிக்கு அடுத்து சேகர் பாபு அப்படின்ற மாதிரி அவருக்கும் அடுத்த கம்பி என்ற வேலை வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி அடுத்தடுத்த நிறைய ஒரு வீடியோவே வந்து நம்ம போட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான வீடியோ வரப்போகுது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. நேற்று நம்ம வீடியோ போட முடியல. அதுக்கு முத நாள் போட்ட வீடியோத்தில் ஜேம்ஸ் வசந்தனை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். நம்மளுடைய முதல்வர் அவர்களே புழு அப்படின்னு சித்தரித்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்மளுடைய டிவிகே சைட்லேருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கு தான், வேறு வழியே இல்லை. பொன்ராஜ் மாதிரி முன்ஜாமீன் கேட்டு ஓடிட்டே இருக்க வேண்டியதான் இந்த திமுகவுடைய கேவலமான பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லணும். குடிகாரங்களாக இருந்துக்கிறது, பெண்களை ஆபாசமாக பேசுறது, இருக்கிறவங்கள பூரா வந்து ரொம்ப மோசமாக சித்தரித்து பேசுறது, அவங்க வீட்டில் பெண்களே இல்லாத மாதிரியும் இருக்கிற ஊரில் இருக்கிற பெண்களை பூரா மோசமாக பேசுறது, இதெல்லாமே இந்த திமுக காரங்க பண்ணுற வேலை அப்படின்னு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு வகையில் இந்த ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்றவர் மேலே தமிழக வெற்றி கழக சார்பில் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இவர் சரிவர ஆஜராகலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு அதிக வேலைகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப செந்தில் பாலாஜி எப்ப கைதாவார் அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இப்ப ஆல்ரெடி அவர் வந்து ஒரு ஜாமீன் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு குற்றவாளி. அதனால பார்த்தீங்கன்னா, அவர் அது போக சட்டமன்ற உறுப்பினர் வேற. அதனால சீக்கிரமா அவர் மேல இருக்கிற ஊழல் வந்து லஞ்ச ஒழிப்புத் துறையால குடுக்கப்பட போகுது. ஏன்னா, அவர் வீட்ல இருந்து கைப்பற்றப்பட்ட அனைத்தும் வீடியோ ஆவணங்களோட இன்னைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா, ஆல்ரெடி அவருடைய ஜாமீனை வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மத்தியான வேளையில அவருக்கு முன்ஜாமீனும் தாக்கல் பண்றதா இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிப்பா முன்ஜாமீன் நீதிபதி அவர்கள் குடுப்பாரா? அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. பார்ப்போம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பேசணும். நேத்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மெட்ரோ ஆய்வு திட்டத்துக்காக போயிருப்பாரு. பார்த்துருப்பீங்க எல்லாருமே. பொதுமக்களுடைய அந்த முத்தமலை அப்படின்றது ஒரு அம்மாலாம் வயசான அம்மாலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து தன்னோட பையன் மாதிரி தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. தங்கப்பிள்ளை, செல்லப்பிள்ளைன்னு சொல்றாங்க நம்ம முதல்வர் அப்படின்னா, அது கண்டிப்பா முதல்வர் விஜய் அவர்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே போல கத்திப்பாரா கிண்டி கிட்டத்தட்ட 100, 120 அடி நினைக்கிறேன் அந்த உயரத்துல அந்த ஒரு சவாலான அந்த மெட்ரோ பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு
சூழ்நிலையில அவ்வளோ தூரம் ஏறி அதை ஆய்வு பண்ணியிருக்காங்க நம்ம முதலமைச்சர். அது போக பார்த்தீங்கன்னா, கனிம வளங்கள் தமிழ்நாட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அண்டை மாநிலங்களை அலற விட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பெரிய விஷயமாவே போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற முக்கியமான விஷயம், இன்னைக்கு கர்நாடகால இருந்து நேரடியா நம்மளுடைய முதல்வர் அவர்களை கூப்பிட்டு அவருக்காக ஹெலிகாப்டர்லாம் ரெடியா இருக்கு, தனி விமானமே ரெடியா இருக்கு, நீங்க பேசுறதுக்கு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கிட்டு ஒரு பக்கம் நம்மளுடைய சிவகுமார் டி.கே. சிவகுமார் அவர்கள், இதுக்கப்புறம் கர்நாடகால என்ன பிரச்சனை இருக்க போகுது, இன்னும் போவே இல்ல, அதுக்குள்ளே 4 டிஎம்சி தண்ணி வருது, போனா இன்னும் எத்தனை வரும் அப்படின்றது கேள்வியா இருக்கு. இதெல்லாம் போக ரொம்ப முக்கியமான விஷயமா அடுத்த வீடியோல நான் சொல்ல வந்துடுறதை இப்போ சொல்லிடுறேன். உளவுத்துறையோட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்களோட கையில இருக்கு. வாரம் சப்மிட் பண்றதுல 8 அமைச்சர்களுடைய பேரு ஒரு குற்றப்பத்திரிகை மாதிரியான சில குற்றங்களோட நம்ம முதல்வர் அவர்களோட டேபிளுக்கு போயிருக்கு. அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க யார் யார் அப்படின்ற எந்த தகவலுமே இன்னும் வெளியில வரல. அது சீக்கிரமா வெளியில வந்துரும். கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல சொல்றேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.